வணக்கம் அன்பான நேயர்களே. நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்கள வரவேற்பதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம முனியம்மா என்னும் சிறுகதையத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதைய முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏண்டி முனியம்மா, உன் மவன் உன்னைய பார்க்க வந்தானா? கேட்டது மருதாணி தான். இல்ல மருதாணி, மனசு முழுக்க அவன பார்க்க மாட்டோமான்னு ஏக்கமா தான் இருக்கு என்றாள் முனியம்மா. என்னடி பேசுற நீ? அன்னைக்கு தன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னவெல்லாம் பேசுனான். நீ என்னடானா அவன பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே என்று அங்கலாய்ப்புடன் பேசினாள் அவள். அவள் சொல்வது சரிதான். அன்று அவன் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு தன் தாய் என்றும் பாராமல் என்னவெல்லாம் பேசினான். மனம் நொந்து மூலையில் உட்கார்ந்து வெகுநேரம் அழுதாளே. அன்று மருதாணி தானே ஆறுதலாயிருந்தாள். வயதாகி விட்டாலே பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு பாரமாகி போய் விடுகிறார்கள் தான் என்று எண்ணி வருந்தினாள். தன் மகன் வரதனை வளர்க்க எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருப்பாள் முனியம்மா. நினைவே கண்ணீரை வரவழைத்தது. முனியம்மாவுக்கு கல்யாணமாகி 8 வருடங்களுக்கு பிறகு எல்லா கடவுளையும் வேண்டி பிறந்தவன்தான் வரதன். கணவன் பிச்சமுத்துவுக்கு கூலி வேலைதான். தினசரி வரும் வருமானத்தை மனைவியிடம் கொடுத்து விடுவான். கணவனுக்கு வாய்க்கு ருசியாய் ஆக்கி போடுவதோடு வாராவாரம் எண்ணெய் குளியலுக்கும் தயார் பண்ணி விடுவாள். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அத்தை மட்டும் விட்டுடக் கூடாதுன்னு சின்ன வயசுல முனியம்மாவோட பாட்டி சொன்னது. அதை இப்ப வரைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் வருகிறாள். பிச்சைமுத்துவுக்கு வரதன் மேல பிரியம் அதிகம். என்ன போல கூலி வேலை வேண்டாமடா மகனே, நல்லா படிச்சு ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போகணும்டா நீ என்று அடிக்கடி சொல்வான். அவன் கனவு பலித்து விட்டதுதான். ஆனால் அதை பார்க்கத்தான் அவன் உயிரோடு இல்லை. தள்ளுவண்டி ஓட்டிக் கொண்டு வரும்போது வேகமாய் வந்த லாரி மோதி அதே இடத்திலேயே இறந்து போனான். வறுமையை விட கொடிது தனிமரமாய் ஒத்த பிள்ளையுடன் கணவனை இழந்து நிற்பது என்பதை முனியம்மா புரிந்து கொண்டாள். வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறதுதான். ஆனால் அதில் ஆத்ம திருப்தி கிடைக்க வேண்டுமே. தன் வீட்டு குடிசையின் ஒரு புறமாய் காலையில் இட்லி தோசை, மாலையில் போண்டா பஜ்ஜி வடை என்று போட்டாள். உறுதுணையாக மருதாணி இருந்தாள். அவளும் தனிமரம்தான். ஆனால் பிள்ளை குட்டி என்று யாரும் இல்லை. குடித்து குடித்தே அவள் கணவன் போய் சேர்ந்து விட்டான். வந்த வருமானத்தில் தன் மகனை வளர்த்து படிக்க வைத்து விட்டாள். அவனும் தம் அப்பா ஆசைப்பட்டது போல ஆபீஸ் உத்தியோகத்துக்கும் போய்விட்டான். இந்த காலத்துல பிள்ளைங்க காதல் கல்யாணத்துல தானே நாட்டமா இருக்கானுங்க. வரதனும் தன்னுடன் வேலை பார்க்கும் பெண் இனியாவை திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றான். என்னடா இப்படி உன் கல்யாணத்தை பார்க்க முடியாம பண்ணிட்டியேன்னு அழுதாள். உன்னால முடியுமா சொல்லு. எடுத்து கட்டி செய்ய நமக்கு யாரு இருக்கா? அதுதான் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொண்டேன் என்றான் வரதன். ஓ, உன் அம்மா மேல நம்பிக்கை இல்லாம தான் இந்த முடிவெடுத்திருக்கே இல்லையா என்றவளை பார்த்து, சும்மா பேசிக்கிட்டே இருக்காதேம்மா. அப்புறம் இந்த பஜ்ஜி போண்டா போடுற வேலையை விட்டுப்புடு சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி என்னை மட்டமா நினைச்சிட போறா என்றான். என்னடா சொல்லுற? இந்த பொழப்ப வச்சுத்தானே உன்னை ஆளாக்கி படிக்க வச்சேன். இப்போ அந்த பொழப்பையே கேவலமா பேசுறது சரியா வரதா என்றாள். சட்டென கோபப்பட்டவனாய், ஆமா, நீ பெரிய ராஜ உத்தியோகம் பாக்குற பாரு என்றான். கண்ணில் நீர் நிறைந்தது. பேசுபவன் தன் மகன் இல்லை, ஒரு பெண்ணின் கணவன் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் வேறு எதுவும் பேசவில்லை. மருதாணி, என் மனசு நீ சொல்லுறதை ஏத்துக்க தயங்குதுடி என்றாள் முனியம்மா. அப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்கே சொல்லு என்றாள் மருதாணி. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என் மகன் கிட்ட இருந்து சாப்பாட்டுக்கு கையேந்த என்னால் முடியாது. இந்த தொழிலை விட்டா எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ம் என்ன செய்கிறது யோசித்தாள். யோசிக்க யோசிக்க விடை கிடைக்காதவளாய் சோர்வுடன் கண்களை மூடி கணவனை நினைத்தாள். கண்ணீர் அவளையும் மீறி காட்டாற்று வெள்ளமாய் பெருகியது. உழைத்து உழைத்து கரடு முரடாய் மாறிப்போன கை கால்கள், சரியாக சாப்பிடாததால் மெலிந்து போன தேகம், தோல் சுருங்கி கன்னம் ஒட்டி வறுமையின் காட்சி அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. அதனால்தான் தன் மகன் கூட தன்னை உதாசீனம் செய்கிறானோ. தாய் மனம் என்னென்னவோ எண்ணி வருந்தியது. மருதாணிதான் அவளை தேற்றினாள். இதுக்கு போய் இடிஞ்சு பிட்டியே முனியம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. மனசுங்கிறது திடமான வைரம் பாஞ்சது. அதுல எந்தவித தூசு துரும்பும் அண்டாம பாத்துக்கணும். எத்தனையோ கஷ்டத்தை தாங்கின உன்னால இத்த தாங்க முடியாதா சொல்லு. என்னடா பெத்த புள்ளையே இப்படி பேசுறானேன்னு நீ கோபப்படுறதும் வருத்தப்படுறதும் எனக்கு தெரியாம இல்ல. வரதன் இன்னும் வாழ்க்கைய புரிஞ்சுக்கல. அந்த பக்குவம் வரும்போது கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். அது வரைக்கும் நீ தடுமாறாம இருக்கணும்னா உன் வேலைய அமைதியா பாத்துக்கின்னு இருக்கணும் என்றான். வரதன் தான் இங்க கடை போடப்படாதுன்னு சொல்லிட்டானே மருதாணி, பிறகு எப்படி என்று தயங்கியவளிடம், நீ என்னை மறந்து போனாயே முனியம்மா என்றாள் அவள். நீ ஏன் அங்க கடை போட போற முனியம்மா? என் வீட்டுல போடு. எனக்கு உன்னைய விட்டா யாரு இருக்கா முனியம்மா என்றாள் கண்ணீருடன். சேச்சே, இதுக்கு போய் நீ ஏண்டி கண் கலங்குற? நான் என்ன மாட்டேன் என்றா சொல்லிவிட்டேன். உன்னை விட்டா எனக்கு மட்டும் யார் இருக்கா என்றாள்.
இதோ பார் மருதாணி, இருக்கிற காலம் வரை எனக்கு நீ, உனக்கு நானு துணையா இருந்து புடுவோம். அதுதான் சரின்னு என் மனசுக்கு படுது" என்றாள் முனியம்மா. "நீ சொல்லுறத கேட்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி" என்றவாறு தன் தோழியை அணைத்துக் கொண்டாள். வரதனுக்கு கோபம் வந்தது. "நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை இல்லையா? இனி நான் மட்டும் இங்கு இருப்பேன் என்று எதிர்பார்த்தாயோ?" என்று கோபத்துடன் கூறியவன் மனைவியை அழைத்துக் கொண்டு தனியே சென்று விட்டான். அவனை தடுக்கவில்லை அவள். மகனின் செயல் அவள் மனதில் பெரும் சோகமாகி போயிற்று. அடிக்கடி மருதாணி கேட்பதுதான், "ஏண்டி முனியம்மா, உன் மகன் வந்தானா?" என்று. இவளும் இல்லை என்று தலையாட்டுவாள். இது வழக்கம்தான் என்றாலும் மனம் மட்டும் கவலையில் மூழ்கிப் போகும். அவள் மனமறிந்து மருதாணிதான் ஆறுதல் சொல்லுவாள். "நீ வேணா பாரு முனியம்மா, நிச்சயம் உன் மகன் வருவான் பாரு" என்பாள். அது அவளுக்கும் விருப்பமானது தானே. ஆனால் மருதாணி சொல்வது போல் நடக்குமா? மனம் நம்ப மறுத்தது. ஆசை ஆசையாய் பெற்ற பிள்ளை இன்று அவளை வேண்டாம் என்று சென்று விட்டான். வளர்ந்து விட்டான் இல்லையா? அதுதான். அம்மாவின் உதவி அவனுக்கு தேவைப்படவில்லை. மருதாணியின் வார்த்தை அவளுக்கு ஆறுதல் தந்தாலும், என்றாவது தன் மகன் திரும்பி வந்து அம்மா என்னை மன்னித்து விடுமான்னு சொல்ல மாட்டானா என்ற ஏக்கம் நெஞ்சில் வடுவாய் மாறிப்போனது. அதே வடு தந்த வலியுடன் அவள் நாட்களை கடத்தினாள் மருதாணியுடன். வயோதிகத்திலும் தன் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைத்த முனியம்மா மேல் எந்த தவறும் இல்லை. அவளை புரிந்து கொள்ளாமல் போன வரதன் தான் உண்மை உணர்ந்து தாயை தேடி வர வேண்டும். நிச்சயம் வருவான் என்று நாமும் நம்புவோம். மருதாணி முனியம்மா போல். நன்றி.